Hello, welcome to Tamil Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் C பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து என்னுடைய வெப்சைட் www.groupstudy.n.nu. இதில் வந்து நிறைய தமிழ் டுட்டோரியல்ஸ் நிறைய போட்டிருக்கோம். C, ஜாவா அண்ட் ஃபோட்டோஷாப், HTML, CSS இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தமிழில் வந்து டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா www.groupstudy.n.nu@gmail.com மெயில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சியோடைய இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சியில் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, சி ப்ரோக்ராமிங்கில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சியில் வந்து முதல்ல இன்ட்ரொடக்ஷன் என்ன, இன்ட்ரொடக்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சியை பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, சி எப்படி வந்துச்சு, எதுக்காக சியை படிக்கிறோம், இதனால் என்ன யூஸ், ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு சியில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு வந்து சில கண்டிஷன்லாம் கொடுத்து நான் ப்ரோக்ராம் எழுதணும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், ஃபண்டமெண்டல் விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய் நான் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதுக்கெலாம் வந்து எனக்கு யூஸ் ஆகுது தான் இந்த மற்றது எல்லாமே. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன், ஃபைல்ஸ், இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சில சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்மளால் வந்து ஓனாக வந்து சியை பார்த்தோன்னா ஒரு ஃபுல் பேசிக் ஐடியா, இது எல்லாமே வந்து பேசிக் தான், பேசிக்கான ஐடியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சி வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சியில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே தெரியாதவங்க இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் கூட இதை பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் சி. ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜ் உடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சி வந்து எஃபிஷியன்ட் அண்டு போர்ட்டபிள் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சி லாங்குவேஜ் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சி வந்து ஒரு எஃபிஷியன்ட். ஏன் எஃபிஷியன்ட்? சி வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். இதுதான் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்லி இதான் வந்து பெஸ்ட்டுன்ற சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து நான் எழுதணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் நான் பேசணுன்னா அது கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லாங்குவேஜை வந்து என்னால் ஈஸியாக வந்து அந்த லாங்குவேஜை நான் ஈஸியாக கற்றுக்கிட்டு என்னால் அதை பற்றி ஃபர்தராக எதாவது பண்ண முடியும், பேசவோ எழுதவோ எனக்கு பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து சி வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அதனால் வந்து அது நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்டபிள் இருக்கிறதுனால அதை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சியில் வந்து இந்த மெமரி ஸ்பேஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் வரும்போது இதில் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சி வந்து எஃபிஷியன்ட் அண்ட் போர்ட்டபிள். இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1972 பெல் லெபார்டரிஸில் டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் தான் வந்து இதை டெவலப் பண்ணார் 1972. ஓகே, இது ஏன் சின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சிக்கு முன்னாடி வந்து ஒரு லாங்குவேஜ் இருந்தது BCBL அப்படின்னு, அதாவது பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து இன்டர்பிரிட்டர் பேஸ்ட். ஓகே, இன்டர்பிரிட்டர்னா என்ன? இன்டர்பிரிட்டர்னா நம்ம எழுதுகிற கோடிங் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், அது வந்து இன்டர்பிரிட்டர். ஸோ கம்பைலர் ஃபுல் ப்ரோக்ராமை ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சின்றது கம்பைலர் பேஸ்ட், அதாவது ஃபுல் ப்ரோக்ராமை ஒரு தடவை கம்பைல் பண்ணும், லைன் பை லைன் கம்பைல் பண்ணாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜ் பி லாங்குவேஜ். அதை யார் வந்து டெவலப் பண்ணா அப்படின்னா கென் தாம்சன் அப்படிங்கிறவர் தான் பெல் லெபார்டரிஸில் டெவலப் பண்ணார். அந்த பி லாங்குவேஜ்ன்றதுனால அதை பிசிபிஎல் அதாவது பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து பி லாங்குவேஜ் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ பி அதுக்கு அடுத்தது சி. ஸோ அதனால் இதுக்கு வந்து சின்னே வச்சுட்டாங்க. அதுக்கு டென்னிஸ் ரிச்சி கண்டுபிடிச்சதுக்கு சின்னு வச்சுட்டாங்க. அதனால தான் சின்னு வந்துச்சு.
ஓகே, சியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சியில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜோட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ்னா என்ன? ஸோ மெஷின் லெவல் லாங்குவேஜ். அதாவது நம்மளால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதில் ப்ரோக்ராம் பண்ணுறது. ஸோ ரொம்ப பெரிய ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் வந்து அதில் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற சில லோ லெவல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம சியில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்டர்ஸ், மெமரி அலோகேஷன் அண்ட் பிட் மேனிப்புலேஷன். இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், லூப் கன்ஸ்ட்ரக்ட், ரிச் லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இதையும் நம்ம சியில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சின்றது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ். ஸோ சி வந்து 2ல் இருக்கிறதும் இருக்கும், 3ல் இருக்கிறதும் இருக்கும். 2ல் இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் இருக்கிற சில ஃபியூச்சர்ஸும் இருக்கும், தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் இருக்கிற சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் சி வந்து ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சி. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்டு ஹை லெவல் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அதுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதணும். இதில் வந்து லோ லெவல் லாங்குவேஜில் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றோம் இல்லையா? லைக் அசம்பிளி லாங்குவேஜ்னா நான் சொன்னேன் மிஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொன்னேன். ஸோ மைக்ரோ ப்ராசரில் நம்ம எழுதுகிற ஒவ்வொரு கோடிங்லாம் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் நம்ம சியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இது போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா என்ன? ஓகே, சியில் நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி ஃபங்க்ஷனை தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சியில் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன் include stdio.h அப்படின்னு ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாத்தையுமே, அதாவது stdio.hன்றது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். அது எதுக்காக அப்படின்னா இன்புட்டை வாங்குறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லைப்ரரி எடுத்துக்கோம், காலேஜில் இருக்கிற ஒரு லைப்ரரி எடுத்துப்போம். லைப்ரரியில் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ போய் ஒரு புக்கு எடுக்கணும் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் புக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் போய் காலேஜ் இருக்கிற அந்த லைப்ரரி இருக்கிற எல்லா புக்குமா எடுப்பேன். எனக்கு எது தேவையோ அதை தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஆனால் அது வந்து நானே வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்குது. சி புக்கில் வந்து எல்லா கான்செப்ட் இருக்குது, நான் போய் எடுத்து எனக்கு எந்த தேவையோ அதை நான் படிச்சுக்கிறேன். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி லைப்ரரி ஃபங்க்ஷன்றது எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு எந்த இடத்துல எனக்கு என்னுடைய ப்ரோக்ராமுக்கு எது தேவையோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் மட்டும் நான் வாங்கிக்கிறேன், என்னுடைய ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிவிட்டு அதோடய ஃபீச்சர்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ எதுக்காக அப்படின்னா அதுக்காக உட்காந்து நான் கோடிங் போடணும்னு அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமுடைய லென்த் வந்து கோடிங் வந்து லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியில் இப்போ யூனிக்ஸில் வந்து 13,000 லைன்ஸ், அதாவது 13,000 லைன்ஸ் ஆஃப் கோடிங் நீங்கள் எழுதி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா சியில் அதே ஃபியூச்சர்ஸ் உள்ள அந்த அப்ளிகேஷனை 800 லைன்ஸில் உங்களால் எழுத முடியும். அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் சி லாங்குவேஜ். ஓகே தென் சி லாங்குவேஜ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு, வைட்லி யூஸ் பண்ணுறதுக்கு சம் ரீசன் இருக்குது, சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்ன ஃபியூச்சர்ஸ்னால் பாயிண்டர்ஸ், மெமரி அலோகேஷன், ரிகர்ஷன் அண்ட் பிட் மேனிப்புலேஷன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வர டுட்டோரியலில் நம்ம உள்ளே டீப்பாக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து சியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா, சினா இதுதானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் எதுக்காக சியை படிக்கணும், இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியை வந்து பவர்ஃபுல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ சியை பேஸ் பண்ணி தான் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸு, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா சியை பேஸ் பண்ணி தான். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு ப்ரோக்ராமிங்கில் நான் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா 2 விஷயங்களை நான் கற்றுக்கணும். 2 லாங்குவேஜை கற்றுக்கிட்டா நான் மாஸ்டர்னு சொல்லிக்கலாம் ப்ரோக்ராமிங்கில். என்ன அப்படின்னா பேசிக் அண்ட் சி. பேசிக்ன்றது பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். அதாவது பேசிக்ன்றது இன்டர்பிரேட்டர், அதாவது மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடிங் லாங்குவேஜ்.
ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா இன்டர்பிரிட்டர் பேஸ்டு லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனால் சின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து கம்பைலர் பேஸ்டு, ஃபுல் ப்ரோக்ராம் ஒரு தடவை கம்பைல் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சி வந்து ஏன் நம்ம இந்த 2 லாங்குவேஜ் தெரிஞ்சால் நம்ம மாஸ்டர் ஆகலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சியில் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் ரொம்பவே குறைவு, கம்மியான ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஃபங்க்ஷன் எழுதி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போது ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கிளாஸ் நிறைய எழுதியிருப்பாங்க, அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ .NETலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் பில்ட்இன் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. பைத்தான், பிஹெச்பி. பைத்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிஷன் இங்கே வாங்குறோன்னா 2 இன்புட் வாங்கி 2த்துக்கும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? முதல்ல வந்து யூசர்கிட்ட இருந்து ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் அப்படி இல்லை, 8+2 கொடுத்தாவே போதும். என்டர் கொடுத்தீங்கன்னா 10 ஆன்சர் அப்படியே அவுட்புட் வந்துடும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறைய எழுதிட்டாங்க. ஸோ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சியில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து எழுதி கற்றுக்கிறதுனால இதில் இந்த 2 லாங்குவேஜ் தெரிஞ்சால் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், டிவைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஆட்டோமேஷன்ஸ், இது எல்லாமே சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எப்படி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இப்போ C++, ஜாவா, C#, இந்த லாங்குவேஜஸ் தான் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சி லாங்குவேஜ் தான். சி லாங்குவேஜ் தெரிஞ்சால் C++ தெரிஞ்சால் ஜாவா ஈஸி, ஜாவா தெரிஞ்சால் C# ஈஸி. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் அப்படின்னா ஒரு அடித்தளம் யார் அப்படின்னா நம்ம சி லாங்குவேஜ் தான். அதே மாதிரி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் 2 அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்து பேக் எண்ட் அப்படின்னு. ஃப்ரண்ட் எண்டில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அண்ட் பேக் எண்டில் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து C++, ஜாவா அண்ட் C#. அதே மாதிரி டிவைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், எல்லாரும் நிறைய பேர் வந்து சாம்சங் மொபைல் எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ சாம்சங் மொபைல்னா எல்லாரும் விரும்பி வாங்குறதுக்கான காரணம் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நிறைய கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான லாங்குவேஜை வந்து அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் வந்து எதை பேஸ் பண்ணி அதுவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சி தான். அதே மாதிரி ஆட்டோமேஷன், அதாவது ஃபோட்டோஷாப், ஃப்ளாஷ் இது போன்ற சாஃப்ட்வேர்களுக்கு சியை பேஸ் பண்ணி தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய எழுதுறாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஐடினா ஒன்றும் இல்லை, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது ப்ரோக்ராமிங் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் எங்கே போடணும், எப்படி நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி எனக்கு அவுட்புட் கிடைக்கும், அது மாதிரி விஷயங்கள் வருது இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோக்ராமை நான் இந்த ஐடியில் தான், ஐடின்றது என்னது ஒரு டூல் மாதிரி. ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ், ஜேடிகே இதெல்லாம் வந்து ஜாவா டூல், டெவலப்மெண்ட் டூல் கிட், அதாவது ஜேடிகே இதெல்லாம் வந்து டூல்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதி என்னால் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி C++ ப்ரோக்ராம்லேயும் ஸோ என்விரான்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு ஒரு டூல் வேணும், அதுதான் வந்து ஐடி. இந்த ஐடி என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா எடிட்டிங் பண்ணும், கம்பைல், பில்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். எடிட்டிங்னா என்ன, நான் எழுதுகிற கோடிங். ஸோ அந்த டூலில் நான் எழுதுவேன் கோடிங் நான் எழுதுகிற கோடிங் தான் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எந்த எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா .c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ரெண்டாவது கம்பைல், உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், சின்றது கம்பைல் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ வந்து நம்ம ஹோல் ப்ரோக்ராமை வந்து ஒரு தடவை கம்பைல் பண்ணோம், அதில் எந்த சின்டாக்ஸ் எரரும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் .c ஃபைலை .opg ஃபைலாக மாற்றுறோம். அதாவது சோர்ஸ் கோடை வந்து ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றிடும். ஆப்ஜெக்ட் கோட்னா என்ன, ஆப்ஜெக்ட் கோடுன்றது ஸோ நம்ம எழுதுறது எல்லாமே என்னது இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷில் தான் வந்து இன்டீஜர், கம்பைல் இந்த மாதிரி இங்கிலீஷ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு இது புரியுமா அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் அப்படி என்னென்னா 0, 1, அதாவது பைனரி மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ .cயில் வந்து நம்ம என்ன எழுதியிருப்போம்,
எல்லாமே printf scanf function அப்படி இப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. ஸோ அதை வந்து பைனரியாக மாற்றணும், அதாவது ஓபிஜி ஃபைலாக மாற்றணும். ஓபிஜின்னு மிஷின் கோட், அதாவது பைனரி ஃபைல். ஸோ அதை யார் மாற்றுறா அப்படின்னா நம்ம ஐடி தான் மாற்றுறாரு. ஸோ இந்த கம்பைலர் தான் வந்து மாற்றுது. அதுக்கப்புறம் பில்டிங் பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் பில்டின் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த லிங்கிங்லாம் வந்து இந்த பில்டிங்கில் தான் நடக்கும், அதுக்கான லிங்கிங்லாம். ஸோ அது ரெண்டும் லோட் ஆகி ஒரு EXE ஃபைலாக எனக்கு பில்டிங்கில் கிரியேட் ஆகிடும். ஸோ எக்ஸிக்யூட்டிங் ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன், ஃபைல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். இன்க்ளூட் செக்ஷன். இந்த இன்க்ளூட் செக்ஷனில் தான் நான் சொன்ன மாதிரி லைப்ரரிஸை ஆட் பண்ணோம். ஆஷ் இன்க்ளூட், என்ன லைப்ரரி வேணுமோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரெண்டாவது குளோபல் டிக்ளரேஷன். ஸோ இந்த குளோபல் டிக்ளரேஷன்றது, இந்த குளோபல் டிக்ளரேஷன் என்னது, ஒரு ஆப்ஷனல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக இந்த குளோபல் டிக்ளரேஷன் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து லோக்கல் டிக்ளரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்கள், மெயின்குள்ளே ஒரு லோக்கல் டிக்ளரேஷன், இங்கே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணேன் int i = 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். அந்த மெயின் மெத்தட்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ண முடியும், வெளியே ஒரு மெத்தடால் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே நான் மேலே இந்த இடத்துல குளோபல் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல int i = 10 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா இட்ஸ் a குளோபல் டிக்ளரேஷன். அதை நான் வந்து எங்கே வேணால் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் எங்கே வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சப் ஃபங்க்ஷன் எதாவது எழுதியிருக்கேன் அப்படின்னா அங்கேயும் நான் வந்து அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் மட்டும்தான் நம்ம குளோபலாக கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் மட்டும் இல்லை, வேரியபிள் மட்டும் இல்லை, நம்மளால் ஃபங்க்ஷனையும் குளோபலாக கொடுக்க முடியும். ஓகே, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே conio.h அப்படி ரெண்டு லைப்ரரி ஃபைலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் stdio.hன்றது நான் என்ன சொன்னேன், printf அண்ட் scanfக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலுமே எந்த லாங்குவேஜ்லையுமே மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே போகும். மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு உள்ள நான் என்ன எழுதியிருக்கேன், printf எழுதியிருக்கேன். printfக்குள்ளே வெல்கம் டு www.groupstudy.n.nu அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ printfக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன் stdio.h நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்க்ளூட் பண்ணனால printf நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் அங்கே stdio.h யூஸ் பண்ணாமல் இங்கே printf யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ stdio.h இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் printf. அதுக்கான கோடிங் எங்கே இருக்குது அப்படின்னா stdio.hக்குள்ளே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடியே சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். காலேஜில் லைப்ரரி இருக்குது. ஸோ போயிட்டு நான் உள்ளே போயிட்டு நிறைய புக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நான் எனக்கு எந்த புக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துன்னு வர போகிறேன். அவங்க ஆல்ரெடி லைப்ரரினா வந்து புதுசாக வந்து புக்கெலாம் அதுமே தான் பண்ண போகிறாங்களான்றது இல்லை, ஆல்ரெடி இருக்கும். லைப்ரரினா எல்லா புக்கும் இருக்கும். ஸோ நான் போயிட்டு எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ stdio.hல எனக்கு printf தான் தேவைப்படுது. printfனா என்ன, இந்த அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷன் நான் என்னெல்லாம் கொடுக்குறோனோ அதெல்லாம் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இது முடிஞ்ச உடனே ஒரு செமிகாலன் கொடுக்கணும். செமிகாலன் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த லைனை வந்து டெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய டியூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா www.groupstudy.n.nu அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதில் லாங்குவேஜ் டியூட்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா C++, ஜாவா, HTML இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன ஐடி யூஸ் பண்ணுறேன்னா டர்போ C++. ஸோ நான் முன்னாடியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆஷ் இன்க்ளூட் stdio.h இது என்ன அப்படின்னா இது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன். இங்கே வந்து வாய்டு மெயின். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். இங்கே ஏன் வாய்டு கொடுத்துருக்கேன், வாய்டு கொடுத்தா இட் டசன்ட் ரிட்டர்ன் எனி ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம். ஸோ printfக்குள்ளே வெல்கம் டு groupstudy.n.nu அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெர்மினேட் பண்ணியிருக்கேன். டெர்மினேட் பண்ணால் தான் வந்து இந்த லைன் வந்து டெர்மினேட் ஆகும், இல்லைனா எரர் காட்டும், சின்டாக்ஸ் எரர் காட்டும். ஓகே, gethch கெத் அப்படின்னு எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா
சில கம்பைலர்ல இது கொடுக்கல. அதாவது நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் வரணும், கன்சோல் இன்புட் அவுட்புட் வரணும், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீன் வரணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கணும். சேவ் பண்ணும்போது நம்ம என்ன ஃபைல், எக்ஸாம்பிள் டாட் சி அப்படிங்கிற ஃபைலில் தான் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இதை கம்பைல் பண்ணுறதுக்கு மேலே கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கம்பைல் கிளிக் பண்ணி இல்லைன்னா ஆல்ட் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணோன்னே இங்கே வந்து வார்னிங் எரர் 0 அண்ட் எரர்ஸ் 0 அப்படின்றது. ஸோ லிங்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, லிங்கிங்னா என்ன, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ஐடி சொல்லும் போதே சொன்னேன். லிங்கிங்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து லிங்க் பண்ணிவிடும். இந்த இடத்துல தான் வந்து லிங்க் பண்ணிவிடும். அதான் வந்து லிங்கிங். அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா சம் வார்னிங் எரர் அது காட்டும். அது லிங்கிங் எரர்னு தனியாகவே காட்டும். அப்புறம் எரர்ஸ்னா ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா இதில் காட்டும். ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கலாம், மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரன் பண்ணோன்னா நம்ம உள்ள அங்கே கொடுத்த ஸ்ட்ரிங் வெல்கம் டு குரூப் ஸ்டடி டாட் என்டர் நியூ நம்மளுக்கு வந்துருச்சு. சரி, ஓகே. நான் உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து நான் செமிகோலன் விட்டேன்னா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன எரர் காட்டுதுன்னு பாருங்கள். போயிட்டு நான் கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஃபுல் தடவை கம்பைல் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் காட்டுது. ஸோ நாங்கள் வந்து என்ன விட்டேன், செமிகோலன் விட்டேன். ஸோ இங்கே என்ன சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங், அதாவது செமிகோலன் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ எந்த லைனில் மிஸ் பண்ண, 5வது லைனில் மிஸ் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா, என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது 5வது லைனில் நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுது. ஸோ நான் வந்து திரும்ப வந்து கம்பைல் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்க வந்து நம்ம செமிகோலன் விட்டதுனால அந்த எரர் காட்டுது. ஓகே, ஃபைல் சேவ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை கம்பைல் பண்ணோம். ஸோ கம்பைல் பண்ணால் தான் அந்த எரர் போகும். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நமக்கான அவுட்புட்டே வந்துடும். ஸோ இங்கே ஏன் 2 தடவை வருது அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரோக்ராமை 2 தடவை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு தடவை ரன் பண்ணாலும் எனக்கு இன்னொரு தடவை ரன் ஆகும், இன்னொரு தடவை அது பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஸோ எனக்கு இன்னொரு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இன்னொரு தடவை பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு தடவையும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் நான் ஆல்ரெடி பண்ண அந்த அவுட்புட் அப்படியே சேவ் ஆயிருக்கு. ஸோ அது கிளியர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணோம், CLRSCR அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் எந்த வேரியபிளும் நான் யூஸ் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்டை, கேரக்டர், ஃப்ளோட்டு, அந்த மாதிரி வேரியபிள், அந்த மாதிரி டேட்டா டைப்பில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா அது கீழே வந்து CLRSCR, அதாவது கிளியர் ஸ்க்ரீன் அப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி வந்த அவுட்புட் வந்து வராது. புதுசாக நம்ம போகிற அவுட்புட் தான் வரும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் திரும்பவும் ரன் கொடுத்தனாலும் எனக்கு 2 தடவை வராது, ஒரே தடவை தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஓகே. ஓகே, வேற என்ன சொல்றது? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸ் விசிட் ஆன் www.groupstudy.nu. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்து, இந்த இமெயிலுக்கு வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. groupstudy.n.nu@gmail.com இந்த மெயிலுக்கு வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் யூடியூப்ல வந்து விஜயபிரகாஷ் அப்படின்னு நீங்கள் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா லைஃப் பிகின்ஸ், அதாவது www.groupstudy.nu அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதை வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த வீடியோஸ்லாம் எங்கே அப்லோட் பண்ண போகிறேன்னா யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்தராக வேறு எதாவது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு.
நான் இப்போ புதுசாக ஏதோ ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்கியூஎல்லே ஏதோ ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் நான் எதாவது போடும்போது மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து